ஈரான் நாட்டோட உச்ச தலைவர் ஆயதுல்லா காமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்க அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவும் பதில் தாக்குதல் நடத்தி வருது. இந்த நிலையில ஈரான்ல இருக்க வடகொரியா தூதரகத்தை இஸ்ரேல் தாக்கியதாகவும் அதுக்கு வடகொரிய அதிபர் கண்டனம் தெரிவிச்சதாகவும் இஸ்ரேல் மிகப்பெரிய தவறு செய்திருக்கு அப்படின்னும் அவர் இணையதளத்துல இத பத்தி பேசினதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த செய்தி சர்வதேச அளவுல அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அபாயகரமான ஆயுதங்களை அடிக்கடி சோதனை செய்து பார்க்கும் வடகொரியா ஈரான் இஸ்ரேல் போர்ல தலையிட்டா அது உலக போராக விரிவடைவது மட்டும் அல்ல, பெரும் அழிவுகளுக்கு வழிவகுக்கும்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து நிறைய கருவிகள் மூலம் சரிபார்ப்பு நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்காம். அதுல வடகொரியா தூதரகத்தை இஸ்ரேல் தாக்கியதா கூறப்படும் தகவல்கள் பற்றிய வடகொரியா தரப்பிலோ அல்லது ஈரான் தரப்பிலோ எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் இல்ல. அதனால இந்த செய்தி போர்க்காலங்கள்ல கட்டவிழ்த்து விடப்படும் வதந்திகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன? இந்த போருக்கு ஏதாவது முடிவு பண்ணுவாங்களா, இல்ல அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும். ஆனா ஈரான் இந்த போரால இப்ப மிகப்பெரிய சிக்கல்ல உலக நாடுகள் இருக்கு. இந்தியாவுக்கும் எந்த ஒரு வழியும் விடவே இல்ல அப்படின்னும் அது எல்லாம் பொய் தகவல் அப்படின்னும் அவங்களே இந்த தகவலை சொல்லி இருந்தாங்க. எது எப்படியோ இந்த போர் எப்ப முடிவுக்கு வரும், இந்த பிரச்சனைக்கு எப்ப முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.